Hi friends, நீங்கள் பார்த்துக்கிறது வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். ஸோ டுடே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் KineMaster Pro இன்ஸ்டால் பண்ணிக்க. இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபார்ட்லாம் இன்ஸ்டால் இருக்கும். பட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன், இது வந்து பிளண்டிங் ஆப்ஸில் போனால் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் பூரா கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அது எப்படி டவுன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரெடியாக பார்த்தீங்கன்னா 16:9 இந்த சைஸில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. தென் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வைக்கணும்னா அப்படியே ஃபோட்டோ வந்து ஒரு வாரத்தில் வச்சுருங்க. தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் வந்து ஃபோட்டோவில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண இமேஜை இந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 இமேஜும் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இதோட இன்னொரு லேயர் ஆட் பண்ணலாம். ஸோ இதையும் போய் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஸில் போய் ஸ்க்ரீன் கொடுக்காதீங்க, மல்டிபிள் கொடுத்துருங்க. ஸோ இதோட இருக்க டிஃபால்ட் ஆடியோவை வந்து கட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதே 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட சாங் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி, அதாவது ஆனிமேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அதில் போய் கொஞ்சம் ஃப்ளோட்டிங், ஸோ தென் அதே மாதிரி இதில் போய் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் ஃபில்ட்ரு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ தென் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ண கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ நீங்கள் 1080 பிக்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா 2 to 5 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தென் எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு கீழே சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் இருக்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்